உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இருக்கின்ற நேரத்திலே எங்களுடைய தமிழீழ வைப்பகத்திலே எங்களுடைய மக்களால் அடைவு வைக்கப்பட்ட நகைகள் தொடர்பான செய்திகளை நாங்கள் பல வழிகளிலும் அறிந்திருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய மக்களுக்கு அந்த நகைகளை அவர்களுடைய ஆவணங்கள் கையிலே இருக்கின்றவர்கள் அவர்கள் அதை உறுதிப்படுத்துகின்ற நேரத்திலே அதை நாங்கள் மக்களுக்கு திரும்ப வழங்குவோம் என்ற உறுதிப்பாடுகள் பல இருந்ததையும் நாங்கள் கண்ணூடாக கண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று எங்களுடைய மக்கள் அந்த செய்தி தொடர்பாக மிகுந்த ஆர்வத்துடனும் ஆவலுடனும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற யுத்தத்தின் போது எங்களுடைய மக்கள் தங்களுடைய உணவு தேவைகள், மருந்து தேவைகள் போன்ற பல அத்தியாவசிய தேவைகளுக்காக இடம்பெயர்ந்து சென்று கொண்டிருந்த பல இடங்களிலே தங்களிடம் மிஞ்சிய நகைகளாக இருக்குகின்ற அந்த சொத்தை வைத்து வைத்து சாப்பிட்டு கொண்டுதான் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்கள் மீள குடியேறிய போதும், அவர்கள் உடைமைகளையும் உயிர்களையும் இழந்த போதும், அவர்களிடம் மிஞ்சியிருந்த இந்த வைப்பகங்களிலே வைக்கப்பட்ட நகைகள் தான் அவர்களுடைய ஒரு பகுதியான சொத்தாக இன்று காணப்படுகின்றது. அந்த வகையிலே அவர்கள் மீள குடியேறி பல துன்பங்களையும் துயரங்களையும் இன்று வரையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய மக்கள். எனவே இன்று 16 வருடங்கள் ஆகியும் யுத்தம் முடிவடைந்து 16 வருடங்கள் முடிவடைந்திருக்கின்றது. அந்த வகையிலே பல இன்றைய ஆட்சியாளர்கள் ஆட்சியிலே மாற்றங்கள் ஏற்பட்டு பல ஜனாதிபதிகள் மாறி வந்த நிலைமையிலும் மக்களினுடைய நகைகள் மக்களுக்கு இன்று வரையும் கிடைக்கப்பெறவில்லை. அந்த வகையிலே இன்றைய புதிய மதிப்புக்குரிய எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் மக்களுடைய நகைகளை ஆதாரம் காட்டுகின்ற போது அந்த ஆதாரத்தை வைத்திருப்பவர்களுக்கு நாங்கள் நகைகளை திருப்பி வழங்குவோம் என்று கூறியிருக்கின்றனர். அந்த வகையிலே இன்று எமது மக்கள் விவசாயம், கடற்தொழில், சுய தொழில்கள் போன்ற பல தொழில்களை செய்வதற்கு இன்று நிதி இல்லாமல் மிகவும் எங்களுடைய மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள். அந்த வகையிலே வெளியிலே பெரிய அளவிலான வட்டியிலே கடன்களை பெறுகின்றார்கள். அவர்களுடைய சொத்தாக இருக்கின்ற இந்த நகைகள் மக்களிடம் இருக்கின்ற போது அவர்கள் எங்களுடைய வங்கிகளிலே குறைந்த வட்டிகளிலே வைத்து தங்களுடைய தொழில்களை ஆரம்பிப்பதற்கும் அவர்களுடைய முயற்சிகளை செய்வதற்கும் அது மிகவும் ஒரு துணையாகவும் மிகவும் ஒரு நல்ல நடவடிக்கையாகவும் மக்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆர்வமாக இருக்கின்றோம். எங்களினுடைய மக்கள் அந்த தங்களுடைய நகைகளை எவ்வாறு மீட்டெடுப்பது என்று தங்களுடைய ஆவணத்தை வைத்திருக்கின்றவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அந்த வகையிலே யுத்த காலத்திலே அவர்கள் செல்லுகின்ற போது தங்களுடைய உரிய ஆவணங்களை தொலைத்தவர்கள் இருக்கின்றார்கள். முகாம்களிலே நாங்கள் தங்கி இருக்கின்ற போது பலரிடம் இராணுவத்தினர் தங்களுடைய அந்த நகைகள் அடை வைத்த அந்த பற்றுச்சீட்டுகளை இராணுவமும் முகாம்களிலே வாங்கி இருக்கின்றார்கள். அவ்வாறு பற்றுச்சீட்டு இல்லாதவர்களும் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே எங்களினுடைய பற்றுச்சீட்டு பொறுத்தவரையிலே என்னிடமுள்ள இந்த பற்றுச்சீட்டானது இது 10 பவுன் நகைக்குரிய பற்றுச்சீட்டாக இருக்கின்றது. கனகாலமாக சென்றிருக்கிறது 10 பவுன் நகைக்குரிய பற்றுச்சீட்டு. இதே போல எங்களினுடைய மக்கள் நிறைய பேர் இந்த பற்றுச்சீட்டுகளை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் இதை எங்கு கொண்டு போய் நாங்கள் இதை பதிவது, இந்த நகைகளை எவ்வாறு நாங்கள் மீளப் பெறுவது என்பதில் எங்களுடைய மக்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இதை கவனத்தில் எடுத்து எங்களுடைய மக்களுக்கு இந்த நகைகளை மீள வழங்குவதில் எங்களுடைய புதிய அரசாங்கம் மிகவும் அக்கறையும் ஆர்வமும் காட்ட வேண்டும் என்று நான் மக்கள் சார்பாக மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். போல எங்களுடைய மக்கள் இதை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பான விளக்கங்களையும் எங்களுடைய மக்களுக்கு இது சம்பந்தமாக வழங்க வேண்டும். இந்த பிரதேச சபை எலெக்ஷன் காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலாக நாங்கள் இந்த கட்சிக்காக கடுமையாக முயற்சி செய்கிறார்கள் ஒரு ஆள் தான் நான். சரி, எந்த வகையில நான் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கான காரணம் என்னன்னு சொன்னா பாத்தீங்கன்னா, இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியின் எண்ணம், கொள்கை, அந்த கருத்து வாக்கம் இதெல்லாம் ஒரு ஜனாதிபதியின் உயரிய சிந்தனைக்குள்ளால வந்தது. ஆனால் இங்க நடக்கிற விஷயங்களை பாத்தீங்கன்னா, எனக்கு குறிப்பா நான் வடபகுதியில் இருக்கபடியால் யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டத்துல பிரச்சனைகள் தான் எனக்கு தெரியும். இங்க நடக்கிற பிரச்சனைகளை பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதியின் சிந்தனைக்கு நேர எதிராக விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஒரு உட்கட்சி ஜனநாயகம் என்றது கொஞ்சம் கூட இல்லை. சரி, அப்படி கொண்டு அதுதான் இல்லைன்னு பார்த்தா கூட சரி, ஒரு ஜனநாயகம் கொண்டு பார்த்தால் மக்கள் என்ற ஆணைக்கு எதிராக மக்கள் விரோத போக்குத்தான் உள்ளுக்கு இருக்குது. இதை நாங்கள் தட்டி கேட்கறதுக்கு, இதை கலைக்கிறதுக்கு முயற்சி செய்தால்
ஒரு ஒரு ஆட்கள் ஒரு லீடர்ஷிப்போட நின்று எங்களை ஃபேஸ் பண்றதுக்கு எங்களோட கதையில கேட்கறதுக்கு இங்க ஒருத்தர் இல்லை. என்ன சிக்கல் சொன்னா நாங்கள் இன்னைக்கு ஜனாதிபதியின் எண்ணத்தை பார்த்து அவருடைய பேச்சுக்களை கண்டு அவற்றை பேச்சுக்களை உண்மை என்று நம்பி அதன் ஊடாகத்தான் நாங்கள் இங்க வந்து என்பியோட அதாவது தேசிய மக்கள் சக்தியோட வேலை செய்கிறோம். ஆனால் நிலைமை என்னென்று சொன்னால் இங்கேயும் அந்த மற்ற கட்சிகள் மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பஸ் பச்சை கலர் அடிக்க பஸ் இப்ப சிவப்பு பெயிண்ட் அடிச்சு விட்டு இருக்குது. ஆனா உள்ளுக்கு விஷயம் ஒன்றா தான் இருக்கு. இப்ப இது சம்பந்தமாக நான் தேசிய மக்கள் சக்தியின் பலரோட அதாவது மாவட்ட அமைப்பாளர்களோட கிளர்ச்சி மாவட்ட அமைப்பாளர்களோட அமைச்சர் சந்திரசேகரோட அப்படி நிறைய பேர் நான் கதைச்சிருக்கேன், நோட் பண்ணிருக்கேன். இந்த வகையில் நேற்று எனக்கு அமைச்சர் சந்திரசேகர் நேற்றைக்கு 2 மணிக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்திருந்தார் எங்களோட தேசிய மக்கள் சக்தி வாங்க யாழ்ப்பாணத்துக்கு. அங்க வச்சு நாங்கள் அதை பற்றி கதைச்சி பேசி என்ன பிரச்சனைன்றதை முடிவுடலாம். ஆனால் அங்க போனா 2 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு போனாங்க 6:30 வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க. இதுக்குள்ள பல தடவை நான் அவருக்கு போன் பண்ணி தெரியப்படுத்தி இருக்கிறேன். அவற்ற உதவியாளர்கள் அதை பற்றி என்னோட தொடர்பு கொண்டு சரிச்சிருக்கிறோம். ஆனால் சட்டசிக்கலைக்கும் அவர் வரவும் இல்லை, தான் வரணும் வரமாட்டேன் என்று சொல்லவும் இல்லை. கடைசியாக எனக்கு ஒரு 5 மணிக்கு எனக்கு ஒரு இப்பதான் இன்னொரு கூட்டத்துக்கு போயிட்டாரு. சரி அப்ப தொடர்ந்து எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தந்திருக்கிறார். அந்த ஷெடியூல வந்தவர் ஃபாலோ பண்ணல. சரி அடுத்த மீட்டிங்க்கு அவசரமா போட்டாருன்னு சொல்லி அதுக்கும் பிறகு நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் அவர் போன மீட்டிங் அங்கேன்னு சொன்னார் ராஜாதிகிட்ட படம் பார்த்தாங்க போகணும். அப்ப உங்களுக்காக என்னோட கட்சிக்காக உண்மையாக உழைக்கிற ஒரு ஆட்களை கூப்பிட்டு கட்சி அலுவலகத்துல எழுதி போட்டு நீங்கள் படம் பார்க்க போயிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எப்படி இந்த மக்களை வழிநடத்த போயிருக்கும்? உங்களோட கட்சிக்காக வேலை செய்யற எங்களையே வழிநடத்துறதுக்கு எங்களையே ஒரு அன்பாக அரவணைக்கிறதுக்கு தெரியாது நீங்கள் இந்த மக்களை நீங்கள் எப்படி அரவணைச்சு நீங்க வழிநடத்த போறீங்க? இதான் எனக்கு இருக்கிற கேள்வி. அதாவது ஜனாதிபதி எப்படி நினைக்கிறாருன்னு சொன்னால் அன்பாக அரவணைச்சு எல்லா மக்களையும் இனவாதம் இல்லாம சமத்துவமாக வழிநடத்துவோம் என்று நினைக்கிறார். ஆனால் நேற்று தேசிய மக்கள் சக்தி அலுவலகம் யாழ்ப்பாணத்தில் எனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவம் வந்து மிக வெறுப்பான உணர்வாக எனக்கு வெளிமை கொண்டது. 2 மணிக்கு போன எனக்கு பின்னேரம் 6:30 நான் திரும்புற வரைக்கும் பச்சை தண்ணி கூட அங்க தருகிறது. அங்க கிட்டத்தட்ட 4-5 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஒரு தமிழர்களுடைய சிங்களவர்களுடைய எல்லோருடைய ஒரு அடிப்படை எண்ணங்கள் வந்து போயிருக்குன்னு சொன்னால் வரவேற்பு பண்றது மிக முக்கியம். அது தமிழர்களுக்கும் இருக்கு, சிங்களவர்களுக்கு இருக்கு. ஆனால் இந்த 2 இனத்தின் அல்லது முஸ்லிம்களுக்கும் அந்த வரவேற்பு இருக்கு. ஆனால் இந்த இலங்கையில உள்ள அத்தனை இனங்களுக்கும் உள்ள அந்த உணர்வை கூட புறந்தள்ளி எங்களை வரவேற்று எங்களுக்கு ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்காத ஒரு சூழல் தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்துல நேற்று நடந்தேறியது. இது இந்த கட்சிக்காக வேலை செய்த எங்களுக்கே எப்படி என்று சொன்னால் இந்த கட்சியை நம்பி எதிர்காலத்தில் வாக்களித்து போற மக்களின் நிலைமை எப்படி இருக்குன்றது அமைச்சர் பெருமக்களுக்கும் இந்த கட்சியை இன்றைக்கு வடபகுதியில் நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் படித்தோம். உண்மையில நான் கவலைப்படுறேன் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு உயர்நிலை எண்ணம் கொண்ட ஒரு சிறந்த ஜனாதிபதி கிடைச்சிருக்கிறார் என்றால் இந்த கனவை நான் நம்பணும். அந்த ஜனாதிபதியின் எண்ணங்களுக்கு எதிராக துரோகம் செய்கிற மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி அங்க இருந்து நினைச்சு கொண்டிருக்கிறார், இங்க இவர்களை கட்சியை தேசிய மக்கள் சக்தியை வளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தியை சிதைக்கிறதுக்கு வெளியில இருந்தெல்லாம் மாற்றம் தேவையில்லை, உள்ளுக்குள்ள இருந்தே சிதைக்கிறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியே போகமாக இருந்தால் மிக விரைவில் ஜனாதிபதியின் எண்ணங்கள் அத்தனையும் தேசிய மக்கள் சக்தி என்ற அந்த தத்துவத்தின் வெளிப்பாடுகள் அத்தனையும் முதலாக வடபகுதியில இருந்து அப்படியே சிறிய தொடங்கும் என்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை தடுத்து நிறுத்தணும் என்றால் உடனடியாக ஜனாதிபதி இதில் தடுத்து இந்த எப்படியான இந்த ஈனச்செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊழல் தரமுடிந்த கணங்களோட தேசிய மக்கள் சக்தி ஊடகத்துக்குள்ள பழங்கி இருக்கிறார்கள். உடனடியாக இனப்பெயர்ந்து கடையெடுத்து ஒரு நடவடிக்கை செய்ய தவறுவதாக இருந்தால் பலமையான அரசுகள் போல இதுவும் ஒரு பொய்த்து போன அரசாக மாறிவிடும் என்பது என்னுடைய கருத்து.